Hi guys, வணக்கம் and welcome back to my channel. So இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றது இந்த மந்த்துக்கான pampering routine பத்தி தான். வீட்லயே எப்படி செல்ஃப் pampering routine பண்றது, hair care, body care இத பத்தி எல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். So என்னோட சேனல் நீங்க first time பார்க்கறீங்கன்னா subscribe and பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட next updates எல்லாமே நீங்க பார்க்க முடியும். So இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். First வந்து hair care அதுக்கு நான் hair mask வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். நான் monthly once hair mask வந்து மாத்திட்டே இருப்பேன். சோ இந்த month இந்த hair mask யூஸ் பண்றேன். சோ அதுக்கு வந்து ஒரு சின்ன கப்ல வந்து boiled rice வந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு அப்புறம் வந்து 5 almond வந்து நான் எடுத்துக்கிறேன். சோ இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சமா வந்து நான் curry leaves வந்து எடுத்துக்கிறேன். சோ இதுக்கு ரிப்ளேஸ்மென்ட்டா நீங்க வந்து இந்த மாதிரி hibiscus leaves கூட எடுத்துக்கலாம். இதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறதுக்கு பாயில்டு ரைஸ் வாட்டர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நார்மல் ரைஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லாவே கிரைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்மூத்தி மாதிரி வந்துடும். ஸோ இதை தான் நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். அண்ட் இதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப வாட்டரியாக இல்லாமல் ரொம்ப வந்து அப்படியே திக்காக இல்லாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஹேர் மாஸ்க்கு ஸ்கேல்ப் டு ஹேர் எண்டு வரைக்குமே நீங்கள் நல்லாவே அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் 20 to 30 மினிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே ஓகே. ஸோ இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாயில்டு ரைஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஹேரை நல்லாவே ஸ்மூத்தராகவும் ஷைனாகவும் நம்மளுக்கு காட்டுது. ஆல்சோ ஹேரை நல்லாவே ஸ்ட்ராங்கராகவும் நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபாலை வந்து கம்மி பண்ணி ஹேரை க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் மெயினாக இந்த பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஹேரில் வந்து அந்தளவுக்கு வந்து சிக்கே வராது. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆல்மண்ட். ஸோ இது வந்து நம்ம ஹேரை வந்து பிளாக்காகவே வச்சுக்கிது கிரே ஹேர் வரதை வந்து தடுக்குது. நெக்ஸ்ட்டு டேண்ட்ரஃப் எல்லாமே வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹேர் ஃபாலை கம்மி பண்ணி ஹேர் க்ரோத் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஆல்மண்ட் வந்து இப்படி நம்ம யூஸ் பண்ணுறது இல்லாமல் நம்ம சாப்பிடவும் செய்யணும். அப்போ தான் நம்ம ஹேர் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கறி லீவ்ஸ் அண்ட் ரைஸ் பாயில்டு வாட்டர். ஸோ ரெண்டுமே நம்ம ஹேரை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி ஹேர் ஃபாலை கம்மி பண்ணி க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு பேண்ட் மாதிரி போட்டு நான் வச்சுட்டேன். அந்த ஹேர் பேக் வந்து ட்ரை ஆகிறதுக்குள்ளே நான் வந்து ஃபேஸில் வந்து ஆயில் மசாஜ் வந்து பண்ணிக்க போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஷியல் ஆயில் இல்லைனா கோகனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் டு நெக் வரைக்குமே இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மசாஜ் இல்லை சர்க்குலர் மூமெண்ட் அந்த மாதிரி மசாஜ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் இருக்க ஹீட் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணோம். உங்களுக்கு அப்படி ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் கூட தலையில் கூட அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ கேஸ்டர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க ஆக்னி டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ வந்து நம்மளுக்கு டார்க் சர்க்கிள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கூட அது கூட நம்ம இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் ஹீட் வந்து கம்மியாகும். பாடியிலேருந்து டார்க் சர்க்கிள் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் ஆகும். ஸோ ஆஃப்டர் 20 மினிட்ஸ் அந்த ஹேர் பேக் எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேர் ஸ்டிக் மாதிரி நம்மளுக்கு வந்து மாறிடும். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாடி கேர் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸில் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்றதுனால அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது காதி அப்படின்ற பிராண்ட்லேருந்து ஸ்க்ரப். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு லோஷன் மாதிரி இருக்கும். ஆல்சோ ஸ்க்ரப் பார்ட்டிகல் வந்து நம்மளுக்கு நல்லாவே ஒரு மைல்டாக தான் இருக்கும். ஃபேஸ் டு பாடி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஹேர் ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக இந்த மாதிரி பாடியில் வந்து ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி உங்கள் பாடி வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல்சோ ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஹேர் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஈஸியாக நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்துடும் ஹேர். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜில்லட் வீனஸ் அப்படின்ற ஒரு ரேசர் தான். ஸோ நான் வந்து சம்டைம்ஸ் வந்து மாறி மாறி வந்து ஹேர் ரிமூவ் பண்ணிப்பேன். சில டைம் வேக்சிங் பண்ணிப்பேன், சில டைம் இந்த மாதிரி ஷேவ் பண்ணிப்பேன், சில டைம் வந்து எப்பிலேட்டர் கூட யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஹேண்டில் அண்டு காலில் இருக்க ஹேர் எல்லாமே நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். பார்க்கறதுக்கு வந்து ஹேர் இருக்காத மாதிரி தான் தெரியும். பட் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த ஷேவரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஹேர் நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஷேவர் வந்து நான் அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்மூத்தாக தான் இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப அப்படியே பயமாக இருக்க மாதிரி இல்லை ரேசர் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஹேர் ரிமூவ் பண்ணதும் பார்க்கலாம் எந்தளவுக்கு ஹேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஹேர் வந்து நான் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்க போகிறேன். ஸோ ஹேர் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்க் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்ததுமே ஷாம்பு வந்து போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஹேர் பேக் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக இருக்கும் நம்மளோட ஹேரில். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ளைன் வாட்டர் வச்சு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப அப்படியே தேய்க்கலை, மைல்டாக தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா ஜான்சன் பேபியோட ஷாம்பு தான். ஸோ இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னோடய ஹேர் ஃபால் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ மற்ற ஷாம்புலாம் யூஸ் பண்ணேன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். ஏன்னா இதில் வந்து கெமிக்கல் இல்லை, மைல்டாக இருக்கும் அப்படின்றனால நான் இந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தலையில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன்.
ஸோ நல்லா சொரிஞ்சு நம்ம வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம ஸ்கேல்ப் டீப் கிளென்ஸ் ஆகும். ஸோ நான் வந்து ஹேர் கலர் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால நான் மைல்டு ஷாம்பு தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஏதாவது இந்த மாதிரி மைல்டு ஷாம்பு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஷாம்பு ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேண்ட்ரஃப் ஸ்கேல்ப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஷாம்பு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஹேர் வாஷ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாடி வாஷ். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது டவ் பாடி வாஷ். இது வந்து நம்மளுக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்க்ரப் பார்ட்டிகல் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ ஸ்க்ரப் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பாடி வாஷ்லேயே. செம்ம சூப்பராக இருக்குது. வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக. இந்த மாதிரி பெரிய பேக்கில் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 6 மந்த் வரைக்கும் ஸ்டே ஆகும். நான் அது மாதிரி லூஃபாக வச்சுட்டு பாடி வாஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட ஸ்மெல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ப்ளூ கலர் டவ் பாடி வாஷ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பாடியில் இந்த மாதிரி நல்லாவே லூஃபாக வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பாடி வாஷ் வந்து பண்ணிடுறேன். ஸோ ஹேர் ரிமூவல், ஹேர் வாஷ், பாடி வாஷ் எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ட்வைஸ் மாதிரி பண்ணி பாருங்கள். பாடி ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது ஸ்டெஃப்ரின் நேச்சுரல்ஸ் இன்ஸ்டா ஐடியிலேருந்து இந்த ரெட் ஒயின் ஃபேஸ் வாஷ் நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதோட பேக்கேஜிங் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு திக்காக இருக்குது. ஸோ இதோட ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நார்மலாக எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி 30 to 40 செகண்ட் ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இவங்க ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஆஃப் பாட்டில் வந்து காலி பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம ஃபேஸ் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறம் டீப் கிளென்ஸ் பண்ணுது. ஸ்கின்னை நல்லாவே பிரைட்டாக நம்மளுக்கு வந்து காமிக்குது. யூஸ் பண்ண நம்ம ஸ்கின் வந்து சீரியஸாக ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக நேச்சுரல் ப்ராடக்ட் எல்லாமே எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து டீச் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்டெஃப்ரின் நேச்சுரல்ஸை போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்லாவே டீப் கிளென்ஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் க்ளோவாக நம்மளுக்கு வந்து காமிக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஹேர் வந்து லைட்டாக வெட்டாக இருக்க டைமில் சீரம் அண்ட் ஆயில் ரிப்ளேஸ்மெண்ட் நான் வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஸோ இது வந்து என்னோட ரெகுலர் ரொட்டீன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் பைலாஜ் அந்த சீரம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஸ்கேல்ப்பை தவிர பேலன்ஸ் இருக்க ஹேர் எல்லாமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதில் கையில் நல்லா காலியானதுக்கப்புறம் லைட்டாக வந்து நம்ம கையில் இருக்கோம்ல அதை தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க ஹேருக்கு மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஹேர் கலரிங் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால சீரம் வந்து எனக்கு மெயினாக வந்து யூஸ் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் பேண்டீன்லேருந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ஹேர் மாய்ஸ்சரைசர் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சேம் எங்கெல்லாம் சீரம் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி மெத்தடில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா கோம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனாக நம்மளுக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர். அதுக்கு வந்து மார்னிங் ரொட்டீனாக நான் வந்து இதை தான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். குட் வைப்ஸோட டோனர் யூஸ் பண்ணிக்கிறேன். லாவெண்டர் அப்படின்ற டோனர். ஸ்கின்னில் நல்லா டேப் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஓலே அப்படின்ற ஒரு மாய்ஸ்சரைசர். இது வந்து நம்மளுக்கு எல்லா ஸ்கின் டைப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸ்கின் கேருக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் மேக்கப் பிஃபோராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணதும் நம்மளுக்கு ஒரு க்ளோனஸும் இருக்கும். ஆல்சோ ஒரு ஆயிலினஸ் மாதிரிலாம் தெரியாது. நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் ஃபேஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன். இது வந்து ரொம்ப ஒரு மெயினான விஷயம். நான் யூஸ் பண்ணுறது நியூட்ரஜனா அப்படின்ற ஒரு சன்ஸ்க்ரீன். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஃபிங்கரில் வந்து எடுத்துகிட்டு நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க கையில். அதுக்கப்புறம் ஃபேஸில் நல்லா டேப் பண்ணி நல்லா ஃபுல்லாக டேப் பண்ணியே நம்ம ஃபேஸில் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணால் தான் ஸ்கின்னை வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிப் பாம். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது லனேஜ் அப்படின்ற ஒரு லிப் பாம். ஸோ இது நல்லாவே நம்மளுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்குது. ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஸோ ஸ்கின் கேர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை தான் வந்து மார்னிங் ரொட்டீனாக நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கின் வந்து அப்படி ரொம்ப ஆயிலினஸாக தெரியாது. ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாடி லோஷன். ஹேர் ரிமூவ் பண்ணோம் அப்படின்றதுனால டெஃபினட்டாக பாடி லோஷன் யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது குட் வைப்ஸ் லாவெண்டர் அந்த ஒரு லோஷன் தான். ஸோ இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ரெகுலராக நீங்கள் வந்து ஆஃப்டர் பாத் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கின் நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ லாஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கேர். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நெயில் பாலிஷ் எல்லாமே நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன் நெயில் பாலிஷ். அது வந்து ரிமூவே ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போது அந்த ஆசிட்டோன்லாம் யூஸ் பண்ணி நான் நல்லாவே ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நான் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு ஒரு பெடிக்யூர்லாம் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இதை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டெப் மட்டும்தான் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம காலில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கிராக்குடு ஹீல்ஸாக இருந்துச்சு, இல்லைனா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ரைனஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நெயில் பாலிஷ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு காலை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். ஸோ இந்த பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கர்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே போதும்.
ஸோ இதில் வந்து ஹனி வந்து கொஞ்சமாக நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பெடிக்யூர்லலாம் வந்து ரியல் க்ரீமை வந்து நம்மளுக்கு இந்த மெத்தடில் வந்து பண்ணுவாங்க. பட் நான் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்லேயே வந்து பண்ணிக்கிறேன். ஆல்சோ இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றதுனால இதை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு லோஷன் டெக்ஸ்சரில் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபீட் ஏரியா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக வந்து இப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு மாய்ஸ்சரைஸ்டாக வந்து இருக்காது. 5 மினிட்ஸ்லேயே வந்து ட்ரை ஆகிடும். ஸோ நான் சொல்கிற மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வெறும் இந்த ஃபுட் கேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணிட்டு ஸ்க்ரப் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிவிசி கிளாஸ் ஷீட் வந்து நான் இந்த மாதிரி ஃபூட்டை வந்து கவர் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட இந்த ஷீட் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நார்மலான ஒரு கவர் இருக்கும்ல, அதை வந்து காலில் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு அழகாக வந்து அப்படியே ஒட்டிக்கும், நம்மளுக்கு வந்து அப்படியே பிரிய போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த ஷீட் வந்து நான் ட்ரை பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஒரு காலில் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கிறேன், ஹேர் வந்து உள்ளே போகாத மாதிரி. ஸோ இப்படி நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கர்ட்லாம் நம்ம அப்ளை பண்ணோன்னா 5 மினிட்ஸ்லேயே வந்து ட்ரை ஆகிடும். இதை நம்ம இப்படியே வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து இது ட்ரையே ஆகாது. ஆஃப்டர் 20 மினிட்ஸ் நான் வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையே ஆகியிருக்காது. அப்படியே நம்மளுக்கு எப்படி அப்ளை பண்ணுமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து கையில் கூட எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி நம்ம காலில் வந்து சோக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ரைனஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து போயிடும். கிராக்கடு ஹீல்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்லாவே வந்து கிளியர் ஆகிடும். ஸோ காலை வந்து நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம டேன் எல்லாமே ரிமூவ் ஆகும் அண்ட் சாஃப்ட் அண்ட் ஷைனாக நம்ம ஸ்கின்னை வந்து காமிக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த மந்த்துக்கான என்னோட பேம்பரிங் ரொட்டீன். அண்ட் உங்களோட பேம்பரிங் ரொட்டீன் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.